அப்ப குதிரை வாங்கல பார்த்தாரு. அவன் இழுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கும்போது மாணிக்க வாசகர் அங்கே போறாரு பாண்டிய மன்னனுக்கிட்ட. ஏப்பா நான் சொன்ன விஷயம் என்ன, வாங்க போனது குதிரை வாங்க, ஆனா நீ ஆலய எழுப்பினிய அப்படிங்கும்போது அமைதியா இருக்காரு. அப்ப சிவபெருமான் பார்த்தாருன்னா, சிவனே இந்த உலகம், சிவனேத இந்த உலகம், ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான். அப்பதான் பார்க்கிறாரு, நமக்காக ஒரு ஆலயத்தை எழுப்பினானே, இவனுக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி அங்கே குதிரைகளாக வந்தது பூரா நரிகளாக மாறியது. ஆனா அந்த இடத்தினுடைய சிறப்பு என்ன, இன்னைக்கு பாருங்க, அங்க ஆலயம் இருக்காது, கொடிமரம் இருக்காது, எதுவுமே கிடையாது. நம்ம ரோட்ல இருந்து நேரா பார்த்தா அங்க சாலையில இருந்து, ஆமா சாலையில இருந்து நேரா பார்த்தா கருவறை தெரியும். இருந்து உள்ள பார்த்தான்னு சொல்லக்கூடாதா? உங்க அப்பா மட்டும் முதல் குறைஞ்சு வருமோ? சரி, அப்படிதான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு போயிருச்சு. சில விஷயங்கள் நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சுவாமி. நீங்க சொன்ன மாதிரி அடிப்படையில இருந்து எதுவுமே வரணும். இப்ப நம்ம குழந்தைங்களே படிக்க வைக்கிறோமே. ஒரு ஆள் தான் உண்மையை ஒத்துக்கிட்டேன். உண்மைதான். அதான் பள்ளிக்கூடத்துல எப்படி கொண்டு வரணும் அந்த பயிர் பயிற்சி சரியா இருந்தா, பயிற்சி சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். சில நம்ம கால் காட்டும் குடியிருப்பதோட வாய்ச்சொல் தவறுன்னா ஏத்துக்கலாமா சாமி? தவறே கிடையாது. அதெல்லாம் என்ன ஏன் சொன்னா என்ன ஏத்துக்க மாட்டீங்களா? அப்படின்னா தான் பிரச்சனை. பேசக்கூடாதுல்ல, தவறு. நல்லது. சாலையில இருந்து பார்க்கும் பொழுது, வெளியில இருந்து பார்க்கும்போது அங்க லிங்கம் தெரியாது, ஆமா, கொடிமரம் இல்ல, நந்தி இல்ல, ஆத்தநாத சுவாமின்னு பேரு ஐயாவுக்கு, அம்பாளுக்கு லோகாம்பா, அதான் யோகாம்பான்னு பேரு. யோகம் நிறைய கிடைக்கும். யோகம்னா ஒன்றுபடுதல்னு அர்த்தம். ஆவுடையார் கோயிலுக்கு திருப்பெருந்துறை, அங்கே மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அகத்திக்கரையும் பாகக்காயும் படைக்கப்படுது. சோறு வடிச்சு அப்படியே கொட்டினா அந்த ஆவி உடையார், அதான் ஆவுடையார் கோவில். நீ சொன்னிய காளையார் கோயில், அங்க ஒரு கதை இருக்கு. பழைய உருடி கதவை தொடடின்னு. யார் அவ? பழமொழி சொல்லுவாள், பழைய உருடி கதவை தொடடி பொழப்பா போச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப என்ன பண்றாரு, பொய்யாமொழி வந்தாரு.